தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா அந்த சூர்யா அவளுக்கு செத்துல விழுந்தது மாமே. அமுதா அமுதா பாரு குடிச்சுட்டு வெளியே உக்காந்துட்டு இருக்காத. நானும் பல வாட்டி சொன்னேன், குடிச்சியா உள்ள போய் படு. சும்மா வெளியே உக்காந்துக்கிட்டு அமுதா குமுதான்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சு விடுவேன். ஆண்டி கத்துற. தண்ணி கொண்டு வா. காலையில நல்லா தானே இருக்கு, வேணும்னா போய் மோந்து குடி. தண்ணி மோந்து தர போறியா இல்லையா? நீ குடிச்சிட்டு ஆடுவ, அதுக்கெல்லாம் உனக்கு தண்ணி மோந்து கொடுப்பாங்க. இதுல மூணாவது இது வேறயா? இதெல்லாம் வீட்ல வச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கிட்டு போய் அங்கே விட்டுட்டு வா. அம்மா என்னம்மா ஆசையா இருக்குமா, பாவமா இருக்குல்லம்மா. இங்க பாரு அரவிந்த், வீட்ல எல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சிரும், கொண்டு போய் விட்டுட்டு வா. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. உங்க ரெண்டு பேத்தையும் சமாளிக்கிறதுக்கே எனக்கு உயிர் போய் உயிர் வருது தினமும். இதுல இதையும் வேறெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா. கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா போ. அப்பா தாத்தாக்கர் எப்பயுமே அப்படிதான்டா, யாருக்குமே நல்லது நினைக்க மாட்டா. ஆமா ஆமா, நான் நல்லது நினைக்காமத்தான் இவர் இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடுறாரு. அரவிந்தே கொண்டு போய் விட்டுட்டு வா. அம்மா நானே பாத்துக்கிறேம்மா. ஏய் உனக்கே கை கால் முகம் கழுவ தெரியாது, நீ எப்படி நாயை பாப்ப? கொண்டு போய் விடு. ஐயோ ராமா, டேய் அதெல்லாம் பார்க்க முடியாதுடா, கொண்டு போய் விடுடா. எதுக்கு கத்திட்டு கிடக்குற? பையன் ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அவன் என்ன அதை வாங்கி குடி இதை வாங்கி கொடுன்னு கேட்டா, ஏதோ வா இல்லாத ஜீவனை கூட்டிட்டு வந்திருக்கேன், வீட்டுல வச்சு வளர்த்துட்டு போறது. ஐயோ சின்ன எருமைத்தான் இப்படி இருக்குன்னா பெரிய எருமை அதுக்கு மேல பாரு. நாயை வளர்க்கறது பெருசு இல்ல, அதுக்கு 3 நேரமும் சாப்பாடு கொடுக்கணும், வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரணும். யார் வீட்லயாவது போய் அசிங்கம் பண்ணி வச்சிருச்சுன்னா அங்க போய் அள்ளி போடணும், அப்படின்னு ஊருப்பட்ட பிரச்சனை வரும். கம்முன்னு கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ அதெல்லாம் பார்க்க மாட்ட. நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் என்னால போய் பார்க்க முடியாது. அடுத்த வீட்டுல போய் ஏதோ அசிங்கப்படுத்தி வச்சிருந்தா அதை அள்ளி போட முடியாது சொல்லிட்டேன். சொல்லியும் புரிய வைக்க முடிய மாட்டேங்குது. விட்ரி சின்ன பையன் தானே, எடுத்துட்டு போடா. வாழடா வாழடா. இது என்ன பொட்டக்குட்டியா ஆண்குட்டியா? பொண்ணுமா? அடே ஆண்குட்டி வளர்க்கறதே பெரிய வேலைடா, இதுல இது வேறயா? ஊர்ல இருக்க எல்லாமே இங்கதான் வந்து கிடக்கும். போய் விட்டுட்டு போ. முதல்ல எடுத்துட்டு போனேன். அம்மா 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 உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல கேட்கறதெல்லாம் நம்ம பண்றதுனாலதான் பெருசானோனையும் அதுவே வலுவட்டையா போயிட போகுது. ஒழுங்கு மாதிரியே கொண்டு போய் விடு. செல்லம் கொடுத்து கொடுத்து எல்லாம் எந்த கதிக்கு ஆளாகுதுன்னு தெரியாது. போய் விட்டுட்டு வா போ. ஏண்டி ஆசைப்பட்டு கேக்குறாடி, பாவண்டி நாய்க்குட்டி பட்டி அழகா இருக்குது. ஆயிராத ஜீவன் வீட்டை வளர்த்தா நல்லதுடியே. அரவிந்தே கொண்டு போய் விடுன்னு. பாரு பொட்டி கடையில போய் பால் வாங்கி அங்க எங்கேயாவது ஊத்தி வச்சு இந்த நாயை குடிக்க வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துரு போ. அப்பா என்ன அடம் இந்த வயசுலயே. குச்சி எடுத்து 4 வெள்ளர் ஓட்டினாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. ஏடி வாயிலான ஜீவன்டி, வீட்டுல வளர்த்து ஒரு சோறு போதுல நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? யாரு சும்மா பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்க வேணாம். சொல்றத முதல்ல கேளு. ஒரு நாயை வளர்க்கறதுல என்ன தெரியும் செல்லம்? இதுங்க எது பண்ணாலும் நம்ம சரின்னோம்னா பின்னாடி அதுவே நமக்கு வினையா வந்து முடியும். அதுவும் இல்லாம நாயெல்லாம் வேற இந்த காலத்துல யாரையாவது கடிச்சு பிடிச்சுன்னா அதுக்கு என்னமோ 1 லட்சம் பையனு அப்படி இப்படின்றாங்க. பயமா இருக்குது. நமக்கே வெளியே போயிட்டு வர முடியல. அந்த தெருவோரத்துல எல்லாம் ஊருப்பட்ட நாய் சேலைய பிடிக்குது, கறி வாங்கிட்டு வர முடியல. ஆத்தடி ஆத்தா, அதுக்கு இது ஏதாவது ஒண்ணு பண்ணி பிடிச்சுன்னு வச்சு இந்த ஊருக்காரிக்கே நம்மளுக்கு கொண்டே விடுவாளுங்க. அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாயில்லாத ஜீவன் தான், பாசமா இருக்குது, பாவமா இருக்கு, வாங்கி வளர்க்கலான்னு. ஆனா தனி வீடா இருக்கணும், நம்ம வாங்கி வளர்க்கணும். இந்த லைன் வீட்டுக்குள்ள வளர்த்தா அவ்வளவுதான். இவளுக்கு ஆடுற ஆட்டம் யார் வீட்டுல எங்க அசிங்கம் பண்ணி எந்த நாய் வச்சாலும் யார் வீட்டுல நாய் இருக்கோ அவங்களதான் அள்ளி போட சொல்லி பாடாப்படுத்தி எடுப்பாங்க. பேசி என்னால ஜெயிக்க முடியாதம்மா. பாரியா, இனிமே நம்ம அரவிந்துக்கு ஓவராலும் ஜலம் கொடுக்க கூடாது. கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே அவனை கட்டுக்கோப்பா வளர்க்கணும். குழந்தை அவன்கிட்ட போய் நீ போட்டி பிடிக்கிட்டு இருக்கிறவ
போட்டி போட்டுக்கிட்டு இருக்கனா? யோ, இன்னைக்கு அந்த காஞ்சனாவோட மவ எவனோ ஒரு பையன் கூட இருந்தாயா? பார்த்தோனையும் என்னை பார்த்தோன்னே என்ன வேகத்தில் ஓடுறா தெரியுமா அந்த பையனை கூட்டிக்கிட்டு? அம்மாடி அம்மா, அதை பார்த்தோனையுமே எனக்கு நெஞ்சே அடைச்சி போச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களாம் நம்பிக்கையாக நம்ம வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், இதுங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு தெரியுதுங்க. ஐயோ, படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குதுங்க. இதெல்லாம் பார்த்தோனுமே எனக்கு பயமாயி போச்சியா. நம்ம பையனெல்லாம் அப்படி வலுவட்டையா விடக்கூடாது. இனிமே இறுக்கி பிடிச்சி வைக்கணும். அப்படியே விட்டுக்கிட்டு தெரிஞ்சோன்னு வச்சுக்க, கடைசியில் தலையில் துண்டை போட்டுட்டு தான் தெரியணும். இந்த விஷயம், காஞ்சனாவோட பிள்ளை விஷயம் அவளுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதானே தெரியல. ஆத்தா என்னத்த பண்ணாலும் புள்ள அதையே திருப்பி பண்ணுறேன். நூலை போல சேலை, அம்மா போல பொண்ணு. ஐயோ, சரவடி கணக்கா சர 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 வெடிச்சு தள்ளினா இப்ப வாய கப்பு சுப்புன்னு மூடிக்கிட்டு நிக்கிற. வாய மூடியா? அவர் வேற கேட்டுவிட்டாரு. கேட்டதா திருப்பி கேட்க போறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கேட்டிருக்காது. ஐயோ, பயமா இருக்கியா? அப்ப பிள்ளைய பத்தி வேற பேசிக்கிட்டு இருந்தோம், காதுல விழுந்துச்சா என்னன்னு வேற தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு விழுகாதிரி. விழுந்தா என்ன, அவருக்கு என்ன கும்பா இருக்கு, அப்படியே முட்டி தூக்கி வீசிடுவாரா? ஓடி நீங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியல, நம்மள வந்து இது பண்றாங்களா? விட்டு பாத்துக்குவான். ஐயோ அமுதா, பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில அதுவும் பேசக்கூடாது. எது பேசுறதுனாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்றுக்கிட்டு வாய் தனக்கு தான் இருக்குன்றதுக்காக அடித்தேன். அந்த ஆளுக்கு கேட்டுருச்சு என்னன்னு தெரியலையே. ஐயோ, காலையில் அந்த அக்கா சண்டைக்கெல்லாம் வரும். நம்ம சொன்னதுக்கு இது கேட்டுருந்துச்சுன்னா என்ன வரைக்குமா வேலை முடிஞ்சு வரத்துக்கு? நாங்க சும்மாவா இருந்துட்டு வாரு, ராத்திரி தண்ணி பச்சு விட்டு வேலியெல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் மூடி இருக்கான்னு என்னன்னு பார்த்துட்டு தானே வரணும். மழை வரும், எலி வரும், எவனாவது ஒருத்தன் கோழியை களவாண்டுட்டு போவான், அதெல்லாம் பார்த்துட்டு வரணும்ல. சும்மா தான் சம்பளத்தை கொடுப்பான். பேசாட்டுக்கு தான் நம்ம வய கிடக்கு, அந்த வயலில் இறங்கி ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம். நீங்கள் தான் வீராப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, என் ஆத்தா கறி எனக்கு கொடுக்காம என் அவனுக்கு எழுதி கொடுத்துச்சுன்னா அப்புறம் எப்படி நான் அந்த நேரத்துல போய் காலை வைப்பேன்? அப்படி பொண்ணும் மானங்கிட்டு போய் அந்த இடத்துல நான் காலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வீணா போனாலும் பரவாயில்ல. அடுத்தவன் சம்பாதிக்கிறதுக்கு அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம நிலத்துல உழுது ஒரு வேலை வெட்டியை பார்த்தோம்னா நம்ம 15 பார்க்கலாம். என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வரும்போது இந்த அமுதா காஞ்சனா புள்ள அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, நம்ம பிள்ளைய எதுவும் பத்தி பேசினாலா என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க? காஞ்சனாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாளா? அவ இதுக்கு நம்ம பிள்ளைய பற்றி பேசுகிறா? என்ன இதுன்னு தெரியல. நான் வரும்போது பேசிக்கிட்டு இருந்தா, அப்புறம் நான் பக்கத்துல வந்தோன்னே அப்படியே கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டேன். என்னவோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். காஞ்சனா நம்ம காஞ்சனாவை பற்றி பேசினாளா இல்லை வேற யாருமே என்னன்னு தெரியலையே. இந்த சீதா பிள்ளைய பற்றி எதுவும் பேசினாளா? அதுவே சின்ன பிள்ளை, அதை பத்தி என்னத்த போய் இருக்குது பேசுறதுக்கு. சரி விடுங்க, பாப்போம். என்ன அந்த அக்கா எதுவும் வந்து சொல்லிருச்சா வீட்டுல? இல்ல மாமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. 2 பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தோமா. அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கு அதுவே பயமாயி போயிடுச்சு. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்க? எங்க பக்கத்து வீட்டுல தான் பார்த்தாங்க. நான் வந்துட்டு நாய் துரத்துனுச்சு, அதனால ஓடி வந்தோம் அப்படின்ட்டேன். அதுவும் இல்லாம நீ என் மாமன் புள்ள வேற இல்ல, அதனால அவங்கள எதுவும் நினைக்கல. சரி சரி, எப்படியும் அந்த அக்கா மட்டும் சொல்லாம இருந்தா பரவாயில்ல. சொன்னாங்க அவ்வளவுதான், வீட்டுல எங்க அம்மா உரிச்சிருமா மோய். சரி சரி, கவலைப்படாத, ஏதாவது ஒண்ணு பாத்துக்கலாம் சரியா? அப்புறம் இது சாப்பிட்டியா என்ன? இல்ல மாமோய், பசியே இல்ல, பயந்து அடிச்சு ஓடி வரவும். சரி, எதை கண்டு நீ பயப்படாத, நான் இருக்கேன் சரியா? எதை பத்தி நீ பயப்படக்கூடாது. நீ சாப்பிட்டு தெம்பாயிரு. இவ படிக்கிறாளா புக்கை வச்சுக்கிட்டு, இல்ல போனுக்கு இது பாக்குறாளா? சீதா, ஐயோ அம்மா. சிவபூஜையில கரடி மாதிரியே எப்ப பார்த்தாலும் வர்றதுதான் இதுக்கு ஒரு பொழப்பு. என்னம்மா படிக்கிறியா? ஆமா. சீதா, என்ன இந்த அம்மா கையெல்லாம் தலை மேல வைக்குது, முடிய பிடிச்சி இழுத்து வெளுக்குமோ? ஏண்டி இப்படி இருக்க? நான் என்னம்மா பண்ணேன்? நான் படுத்து செவனின்னு இருக்கேன். இது என்னது? இது என்னதுன்னு கேட்டேன். சீதா, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் தாண்டி சொல்கிறேன். நான் உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு உன் வயசு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேன் நான், உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? சொல்லு பார்ப்போம். உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் படாத நரக வேதனை கிடையாதுடி. இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வெளியில் உள்ளவங்களுக்கு தான் அவளுக்கு என்னப்பா சொத்து சோகன்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சொத்து பத்து மட்டும் போதுமா? வாழ்க்கையில் நிம்மதி வேணாமா? சொல்லு பார்ப்போம். உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ இந்த ஒரு 2-3 மாதம், ஒரு 6-7 மாதமாக தான் இந்த தொழிலை பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை வெட்டிக்கின்னு போனதே கிடையாது.
நானா மாட்டுச்சாணி அள்ளி போட்டு குளத்து வேலை பார்த்து என் வீட்டில் போய் மளிகை ஜாமான் வாங்கின்னு ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்தே தாண்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையக்கூடாதுன்னு தாண்டி ஒன்றை படி படி படின்னு நான் சொல்லி தலையால் அடிச்சுக்கிறேன். படிடி, படி, படித்து நல்ல வேலைக்கு போ. அந்த நேரத்தில் உனக்கு எவனையாவது பிடிச்சிருக்கா வந்து அப்பா கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இந்த வயசில் தப்பான வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் நான் படுறதை விட பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்படி. சொல்கிறத புரிஞ்சுக்கோடி. இந்த காலம்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. பிள்ளைங்க வளர்றதே பயமாக இருக்குது. நீ இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க. உங்கள் அப்பாவும் சமூகத்தில் இப்போ தான் ஒரு தொழில் பண்ணி 4 பேர் முன்னாடி மதிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுன்னு வச்சுக்கவே, நானும் உங்கள் அப்பாவும் வெளியே தலகாட்ட முடியாது. 2 பேரும் தூக்கில் தான் தொங்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடி. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஃபோனை முதல்ல தூக்கி வீசி விட்டு படி, நல்லா படி. படித்து உனக்கு நல்ல வேலைக்கு போகணுமா சொல்லு, இல்லை வேறு எதுவும் வேணுமா சொல்லு. உங்கள் அப்பாவும் நானும் செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு மட்டும் போகாதடி. என் புள்ளடி, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நினச்சி தண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கடி சீதா. சும்மா வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் படிக்கணும்னு அனுப்புனேன், அதான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, முளையிற பயிர் விளையிறதுலே தெரியுன்ற மாதிரி நீ எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது வயசெல்லாம் கடந்து தாண்டி நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இப்போ அம்மா சொல்கிறத கேட்காம நீ ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுக்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும்டி, ரொம்ப கஷ்டப்படணும். அந்த நேரத்தில் அப்பானாலும் வராது, அம்மானாலும் வராது. நாங்கள் 2 பேரும் தான் படிக்கலை. நீயாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு பார்த்தா நீயும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு ஒழுங்காக இருடி. தப்பு தண்டா எதுவும் வேண்டாம். இந்த வயசில் உனக்கு இதில் தேவையே கிடையாது. உன்னை பெற்று இம்புட்டு தூரம் வளர்த்து உனக்கு நல்லது பார்த்து செய்கிற எங்களுக்கு தெரியாதா உனக்கு எந்த நேரத்தில் எந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாரை கட்டுனா நீ சந்தோஷமாக இருப்ப, நிம்மதியாக இருப்பேன்னு? நீ மட்டும் என்ன தாத்தா ஆட்சி பேர் கேட்ட நீ வந்து கல்யாணம் பண்ண? அவ பேச்சை கேட்காமத்தான் நான் என் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்ன ஆகுது. உன் வாழ்க்கையும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தாண்டி சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பார்க்குறல உங்கள் அப்பா இருக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்னை இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறாரு, வெறி அடங்குற வரைக்கும். அப்படியெல்லாம் நீ அனுபவிக்கக்கூடாதுடி. தயவு செஞ்சு அம்மா சொல்கிறது கேட்டு ஒழுங்காக இரு. வேறு எதுவும் இப்போதைக்கு உனக்கு தேவையில்லை. இந்த வயசு நல்ல சந்தோஷமாக இருக்கணும், படிக்கணும், நினச்சதை வாங்கி சாப்பிடணும். மற்ற எதுவும் உனக்கு இப்போ தேவையில்லை. புரிஞ்சுக்கடிமா, புரிஞ்சுக்க. இந்த ஃபோனெல்லாம் முதல்ல தூக்கி வீசிட்டு படி. சரி, இந்த அம்மா சொன்னா நான் என்ன கேட்டுருவேனா? என் மாமா என்னை நல்லா பார்த்துப்பாங்க. அப்படியா அண்ணி? பார்த்தீங்களா, நிரஞ்சனை மட்டும் நீங்கள் காலை வர்றீங்க. நீங்கள் எப்படின்னு நான் சொல்லவா? பாத்தியாடி, அக்காவும் தம்பியும் கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அவனை சொல்லி அக்காவுக்கு கோவறத பாத்தியா? அதுக்குன்னு நீங்க அவனை அப்படி சொல்லுவீங்களா? என்னத்தடி பெருசா சொல்லிவிட்டேன். அவனெல்லாம் அந்த காலத்துல படிக்கவே போக மாட்டேன்னு சொல்லுவான். அத்தையும் மாமாவும் அவனை இழுத்து பிடிச்சி பள்ளிக்கூடத்தில் விட கூட்டிட்டு போனாலும் அவன் வரவே மாட்டான். போய் அந்த டேபிளை கட்டி பிடிச்சிக்குவான். அவனை இழுத்து டேபிளோட சேர்த்துக்கிட்டு வருவான். அதை தானடி சொன்னேன். அவன் பையனும் பிறக்கிறது அப்படித்தான் பிறக்கும்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? குத்தி போடுவேன் பார்த்துக்கோங்க. மீச டென்ஷன் ஆகுது. இனிமே நம்ம அடக்கி வாசிக்கணும். இல்லன்னு வச்சுக்க, எந்த நேரத்துல வேணாலும் சுனாமி பூகம்பம் எல்லாம் சேர்ந்து வந்துரும்டி. ஓஹோ, இவன் அவனை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனா நம்ம ஏதாவது சொன்னோம்னா மேடத்துக்கு கோவம் வந்துடும். என்னதான் தனி என் தம்பி இல்ல? தம்பி அரடஜன் கம்பின்னு பொடி 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 போடி. மணி எத்தனடி? வயிறு கப கப கபன்னு பசிக்குது. இந்த அத்தையும் இந்த என் அம்மையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க உள்ள? சமையக்கட்டுக்குள்ள பூந்து ஊருக்கே விருந்து வைக்க சமைக்கிறாங்களா இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறாங்களானே தெரியலையே. 6 மணிக்கு சமையக்கட்டுக்குள்ள பூந்தாங்க. இப்போ 8 8:30 போது இன்ன வரைக்கும் வெளியே வரல. வேணும்னா நீங்க போய் கேளுங்க, அங்க உங்களுக்கு நல்ல சமத்தியா கொடுப்பாங்க. நான் போய் கேட்டா திட்டு விழுகும். வந்திகளடி ஒரு வேலை வெட்டி பார்க்காம உங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கறதான்னு. நம்ம வீட்டு மகாராணி, இனிமே அவங்க தான் போய் கேட்கணும். அம்மா போய் கேட்டு வரியா? ஐயோ போங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு. நீயே பயந்தா எப்படி? அப்புறம் எங்க நிலைமையில நினைச்சு பாரு. அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளைங்க இப்படி எல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி,
இப்போ ஏதாவது நீங்க நடந்தாகணுமே. 1 2 3. 1 2 3 என்னக்கா? இப்ப பாரு 10 எண்றதுக்குள்ள இங்க ஒண்ணு நடக்கும் பாரு. ம் முதல்ல நான் எத்தனையில விட்டேன்? 3லக்கா. இப்ப பாரு 4 5 6. மகா மகா சொல்லுங்க தே. என்னம்மா சார்ஜ் அங்க போட்டு விட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? தம்பி பாரு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. போ போ போய் முதல்ல எடுத்து பேசு. சொல்லல ஒண்ணு நடக்கும்னு. ஐயோ கூப்பிட்டாரா? இந்த ஐமாகலன்னு நினைச்சிட்டேன். இந்த போய் பேசுறத. மகா அண்ணி என்ன முகமெல்லாம் பளிச்சுன்னு ஆயிருச்சு. சும்மா ஓட்டாதீங்க, கம்முன்னு போங்க. போன் எடுத்துட்டு வந்து இங்க பேசவும் முடியாது முடியாது. இதுதான் அதுவாக்கா? ஆமாண்டி லைலா, கரெக்டா அந்த 8:30 மணி ஆகுதுன்னு வச்சுக்கவே, உடனே அங்கிருந்து ஐயா ஃபோன் பண்ணிடுவாரு. பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க, அப்படி என்னத்தை தான் பேசுவாங்கன்னு தெரியாது. 9:30 மணிக்கு தான் போனை வச்சுட்டு வருவா. அப்படியா? அட ஆமான்றேன். அதான் இந்த 8 9:30 அண்ணியை காண்றது இல்லையா? ஆமா ஆமா, என்னத்தான் பேசுவாங்கன்னு தெரியாது. சொந்த கதை சோகதை உலக கதைன்னு எல்லா கதையும் பேசுவாங்க போல இருக்கு. எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்குது பாரு. ஏன் என் மாமாவுக்கு என்ன குறைச்சல்? அவர் தான் உங்களை தங்கமா தாங்குறாரு. அவங்க அம்மா கிட்ட தான் உங்களை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒரு காலத்துல எல்லாம் என்னை போட்டு பாடாப்படுத்தினாரு. இப்போதான் யாருமே தெரிஞ்சு என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்நேரத்துக்கு வந்தோன்னைக்கும் அவங்க அம்மா சாப்பாடு தான் ஆக்கி வச்சுருப்பாங்க. கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு போய் அப்படியே கொரட்டை விட்டு தூங்குவார். நான் தான் போய் 8:30 மணிக்கு போன் அடிப்பேன். அவர் எடுக்க மாட்டார். இப்போ 8:30க்கு அடித்தா அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ரிப்ளைவே வரும். என்னத்தை சொல்கிற? நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும்னு தோணுனதே கிடையாது. கஷ்டம்தான்க்கா. நீயாவது நிரஞ்சன்கிட்ட பேசுவியா இல்லை அதுவும் இல்லையா? ஐயோ நாங்களாம் அப்படிலாம் பேசினதே கிடையாது. எமாடி தம்பி பையன் போன் பண்ணியிருக்காமா? போய் பேசுமா. அந்த வாரேனம்மா. ஏண்டி இப்பதான் பேச மாட்டேன் என்ன? எப்பயாவது ஒருக்க பேசுவோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம். கடைசியில நான் தான் அவுட்டா? என்ன மேடம், அம்மா வீட்டில் இருந்தா கட்டின புருஷனை மறந்துடுறது, ஞாபகமே வர்றதில்ல. நாங்களா ஃபோன் பண்ணி பேசினாதான் நீங்கள் பேசுவீங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்க, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபோனில் சார்ஜே இல்லை சுத்தமாக. அதான் சார்ஜ் போட்டு விட்டுருந்தேன். நீங்கள் ஃபோன் அடித்ததே எனக்கு கேட்கல. ரூமில் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோமா. அதானே, பொண்ணுங்க நீங்கெல்லாம் கேங்காக சேர்ந்துட்டீங்கனாலே புருஷனுங்களை கழட்டி விட்டுருவீங்களே, எங்களுக்கு தெரியாதா? மணிக்கணக்கா அப்படி என்னத்தை தான் பேசுவீங்கன்னு தெரியல. சும்மா நாங்கள் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போம். சாப்பிட்டீங்களா என்ன? என்னத்தை சாப்பிட்றது, வெறும் கடையில் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அப்படியா? அட ஆமாம் மகா, உன் கையிலே சாப்பிட்டு இப்போ கடை சாப்பாடு ஒன்றும் செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி 11 வருஷம் இவர் மதுரையில் இருந்தார். அப்போ என்ன வீட்டு சாப்பாடா சாப்பிட்டீங்க? கடை சாப்பாடு தானே? அப்போ ஏதோ சாப்பிட்டுட்டேன், கிடைச்சதை கொடுத்தா சாப்பிடுவோன்னு. ஆனால் பொண்டாட்டின்னு நீ வந்ததுக்கப்புறம் உன் கையிலே சாப்பிட்டுட்டு கடை சாப்பாடு பிடிக்கல. பிடிக்காது. அப்படின்னா லீவை போட்டுட்டு இங்கே வர வேண்டிதானே? லீவை போட்டுட்டு நான் அங்கே வந்தேன்னா பூவாவுக்கு அப்புறம் 2 பேரும் போக வேண்டிதான். பெஸ்டாட்டுக்கு நீ கிளம்பி இங்கே வந்துரு, நம்ம அப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு போய்க்கலாம். இது நல்ல கூத்தா இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நான் வர மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. என்ன வா மகா, சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க, நான் வைக்கிறேன். இப்போதாண்டி பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே வைக்கிறேன்ற. ஆமாம், ஏற்கனவே 1 மணி நேரம் நீ போய் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கண்ணு வச்சு அப்புறம் சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் நாளைக்கு பேசுகிறேன். அடியே வாண்டதை பேசிக்கிட்டு இருக்கே, வச்சிடாத. வீட்டில் இருக்கிறதுக்கு தனியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஓமுகம்தான் தெரியுது. நீ இல்லாமல் இருக்கிறது எனக்கே என்னமோ சங்கட்டமாக இருக்குது. எப்படா இந்த கல்யாணம் தேதி வரும், பேசாட்டுக்கு லீவை போட்டு வந்துடலாமான்னு இருக்குது. எவரு சீதா, அத்தைக்கு வேற வேலை பொழப்பு இல்ல. அவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத சரியா? நம்மளாம் நல்லா வாழ்வோம், ஜம்முன்னு வாழ்வோம் சரியா? அவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்வோம். மூக்கு மேல விரல வச்சுக்கணும், அப்படி வாழ்வோம். கவலையே படாத. சரிங்க மாமோய். சரி, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. காலையில உங்க அப்பா வேற அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யணும் பாடா படுத்தி எடுப்பாரு. இதுல வேற லைன்லலாம் போயிட்டு வசூலுக்கு போகணும். ஊருப்பட்ட வேலை கிடக்கு. நான் போய் படுக்கிறேன், நீ பார்த்து தூங்கு சரியா? சரிங்க மாமோய். சரி.
வைக்கிறேன். இந்த அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க. மாமாலாம் அப்படி என்ன அடிக்க மாட்டாரு, நல்லா பார்த்துப்பாங்க. இப்பயே நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. கல்யாணம்லாம் ஆனிச்சுன்னா எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க தானே எனக்கு. நம்ம சித்தி கூட பாரு, அந்த சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவர் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்குறாரு, நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் என் மாமாவும் நல்லா பார்த்துப்பாங்க.